நீ எப்படி செத்தன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தலைக்கு நீ எண்ணெய் வச்ச. அப்போ பாட்டில் தரையில வழுக்கி விழுந்து எண்ணெயெல்லாம் கொட்டி போச்சு. அப்ப உன் கால் தெரியாம பட்டு வழுக்கி விழுந்து தரையில உன் மண்டை மோதி நீ செத்துட்டன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கையில எண்ணெய் இல்லாம தலையில எண்ணெய் தேய்க்க முடியாதுல்ல. ஆள வந்தா கதை முடிஞ்சது. Stop. வாயா. சகல, காயத்ரி தான் என்ன கூப்பிட்டு வர சொன்னாலா இல்ல நீயே ஏதாவது பிளான் பண்ணி என்ன உள்ள கூட்டு போக ட்ரை பண்றியா? அவ தான் கூப்பிட்டு வர சொன்னா. ஆனா நீ அவ கூப்பிட்ட மாதிரி காமிச்சிக்காத. நீயே பாஸ்ல வர மாதிரி வா. பாத்தியா தெரியும் அவ கூப்பிட்டு இருக்க மாட்டா. நான் உள்ள வர மாட்டேன், நான் போறேன். யோ இரியா, எங்கயா போற? அவளை போன் பண்ணி கூப்பிட சொல்லு, நான் வரேன். போன்ல பேலன்ஸ் இல்லையா? அவதான் உன்னை வர சொன்னா. நான் எதுக்கே போய் சொல்லி உன்னை கூப்பிட்டு வர போறேன்? அவெல்லாம் கூப்பிடாம நான் வர மாட்டேன். யோ, அவ கூப்பிடுறத பிரஸ்டீஜ் இஷ்யூ நினைக்கிறாயா? திரும்ப அந்த டாப்பிக்கே நோண்டாதையா? முடியாது, நான் நோண்டுவேன். அவளுக்கு மட்டும் தான் பிரஸ்டீஜ், சூடு சொரணை எல்லாமே இருக்கா. ஏன் எனக்கு எதுவுமே இல்லையா? நான் நனைஞ்ச பிஸ்கெட். இல்ல, நீ முறப்பான பிஸ்கெட் தான். அதெல்லாம் முடியாது. அவளை போன் பண்ண சொல்லு, நான் வரேன். யோ, பொண்டாடிட்டு போய் உன் வீராப்ப காட்டுறியா? வாயா பேசாம. அவன் எத்தனை வாட்டி வீட்டுக்குள்ள வராத இன்சல்ட் பண்ணிருக்கா தெரியுமா? ஏயா, இங்க வர்ற வரைக்கும் பேசாம தானே வந்தேன். இங்க வந்து ஏன் அப்படி நோன்றா? வாயா. என் கோபம் குறையில சகல. யோ, நீ போன ராத்திரில இருந்து அவளுக்கு உடம்பே செல்ல தெரியுமா? ஜுரம் 103 டிகிரி. ஐயோ, ஏன் காயத்ரிக்கு ஜுரமா? முதல்லயே சொல்லாம பேசிக்கிட்டே இருக்கேன். காயத்ரி 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 காயத்ரி. ஏய் பாஸ்கர், வாங்க காயத்ரி காயத்ரி. வாங்க பாஸ்கர். ஏன் பாஸ்கர் இப்படி பண்ணிட்டீங்க? எங்க தான் போனீங்க நீங்க? என்னப்பா இது? நீ இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து பிக் பண்ற? பாப்பா உள்ள போ. நான் வரல. சரி, நீங்க எங்க இருங்க, நான் போய் காயத்ரி கூட்டிட்டு சீக்கிரம் வா. காயத்ரி, ஏய் காயத்ரி, ஏய் காயத்ரி, ஏய் உன் புருஷன் வந்திருக்காருடி, வாடி. இல்ல, நான் தூங்கிட்டேன். ஏய், தூக்கத்துலயாவது அப்படியே எந்திரிச்சு வந்து பாரு. நான் வரல. ஏய், ஹால்ல தாண்டி நிக்கிறாரு, தயவு செஞ்சு வந்து பாரு. நான் வரல. அந்த ஆள் மூஞ்ச பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் வாடி, ரொம்ப பிகு பண்ணாத, எந்திரிச்சு வா. நான் வரலன்னு சொல்றேன்ல. வாங்குறல, நான் வர மாட்டேன். ஏய், மனசுக்குள்ள ஆசையெல்லாம் அதிகமா வச்சுக்கிட்டு சும்மா நடிக்காத. வா. நான் வரல, எனக்கு ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வரலன்னு சொல்றேன்ல. அப்படியே பேசாம வா. நான் வரல, விடு. வா, என் கையை விடு. நீ வா சொல்ற. இங்க வா.
என்னங்க? பேசுப்பா. ஏய் பேசுமா. இந்த பாரு காயத்ரி, கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு, கூட்டிட்டு வந்துட்டேன். பேசிக்கிறதும் பேசாததும் உங்க இஷ்டம், என்னமோ பண்ணுங்க. வா சரசு. அவர் சொல்றதுதான் கரெக்ட். பேசுறது பேசிக்காதது உங்க இஷ்டம், என்னமோ பண்ணிக்கோங்க. சரசு, என்னாச்சு? என்னைக்காவது நீங்களும் நானும் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கோமா? நீங்க இப்படி என்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருக்கீங்களா? என்ன நினைச்சு தவிச்சிருக்கீங்களா? உங்களை நினைச்சு என்ன ஏங்க வச்சிருக்கீங்களா? 24 மணி நேரமும் என் கண்ணு முன்னாடியே இப்படி வந்து நிக்கிறீங்க. இப்படி இருந்தா எனக்கு எப்படிங்க உங்க மேல பாசம் வரும்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவங்கள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாசமா வந்து சேர்ந்துக்கிட்டு சமாதானம் ஆகுறது, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. அந்த குடுப்பனை தான் எனக்கு கிடையாது. ஏய், இப்படி வேற ஆசை இருக்கா உனக்கு? சண்டை போடலாமா? வேண்டாம் வேண்டாம். சண்டை போடலாமா? காயத்ரி, உனக்கு உடம்பு சரியில்லை. என்ன பிரிஞ்சிருந்த ஏக்கத்துல உனக்கு 110 டிகிரி ஜுரம் வந்த மாதிரி விடியற் காலையில தான் கனவு கண்ட. அதுக்கேத்த மாதிரி சுபசக்கரை என்கிட்ட வந்து உனக்கு உடம்பு சரியில்லை ஜுரம்னு சொன்னதும் பதறி அடிச்சு போய் ஓடி வந்துட்ட தெரியுமா? திடீர்னு என் மேல என்ன அவ்வளோ அக்கறை? நீதான் என்ன அம்போன்னு தனியா தவிக்க விட்டு போயிட்டியே, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்த? நீ தானே வீட்டை விட்டு வெளியே போன்னு பல தடவை சொல்லிட்டே இருந்த. நான் போன்னு சொன்னா நீ போயிடுவியா? நான் வீட்டை விட்டு போன்னு தானே சொன்னேன், உன்னை வெளியே போன்னு ஒன்னும் சொல்லல. நீ வீட்டுக்குள்ள போன்னு சொன்னதா எடுத்துக்கிட்டு நீ ரூம்குள்ள போயிருக்க வேண்டியதானே? உன் வார்த்தைக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் காயத்ரி. நம்பிட்டேன். ஆமா, நான் எது சொன்னாலும் செஞ்சிருவியா? உயிரை விடுன்னு சொன்னா விட்டுருவியா? அது மட்டும் முடியாது. ஏன்னா என் உயிர் இப்ப என்கிட்ட இல்ல, அது உன்கிட்ட தான் இருக்கு. காயத்ரி, 2 நாள் உன்னை பார்க்காம சரியா சாப்பிடவே இல்லை. உடம்பு இழைச்சி போச்சு பாத்தியா? கண்ணெல்லாம் அப்படியே சொருக்குது. ஐயோ, ஏங்க இப்படி இருக்கீங்க? என்ன நினைச்சு உருகி உங்க உடம்பே கெட்டு போச்சு பாஸ்கர். நீங்க ரொம்ப மோசம். எல்லாம் உன் மேல இருக்கிற பாசம் தானே. சரி, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. வா வா, செம பசி. இனிமே நாம சண்டையெல்லாம் போடக்கூடாது, சரியா? எதிரி நாடே படையெடுத்து வந்தா கூட நான் சண்டையே போட மாட்டேன். அப்படியெல்லாம் இருக்க கூடாது. வெறும் என்கிட்ட மட்டும் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன். நீ சொன்ன சரி காயத்ரி. ஐயோ, சாம்பார் கூட்டு பொரியல் எதுவும் இல்லைங்க, வெறும் ரசம் மட்டும்தான் இருக்கு. யார் வச்ச ரசம்? நான் தான் வச்சேன். ஊத்து ஊத்து ஊத்து, நிறைய ஊத்து. கையில கொஞ்சம். சூப்பர். மெதுவா இந்தாங்க தண்ணி. என்னாச்சு? பொறுமையா சாப்பிடுங்க. ரசம் சூப்பர். ஐயோ, இது என்ன ரசம்? சமரசம். சாப்பிடுங்க. சாப்பிடணுமா? ஆமா.
பூட்டாம இருக்கு. ஜோதி எங்க போனா? யாரையுமே காணோம். கதவை பூட்டாம எங்க போனாங்க? ஜோதியையும் ஆளை காணோம். ஐயோ ஐயோ மாமா மாமா, ஐயோ ரத்தம். ஐயோ, யாராவது இருக்கீங்களா? மாமா, ஐயோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வெளியில இருக்கீங்களா? ஜோதி, அக்கா, அக்கா, கொஞ்சம் உள்ள வாங்கல. என்னம்மா திவ்யா? மாமா பேச்சு மூச்சே இல்லாம அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, கிழமை செத்து போயிட்டான். அதான் வாசல்ல ஒரு பரபரப்பு தெரியுதே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ மாமா, மாமா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? ஐயோ, அண்ணே, ஹலோ, ஆம்புலன்ஸா? சார், இங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. என்ன திவ்யா? என்னங்க, என்னங்க, நம்ம வீட்ல மாமா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாருங்க. ஐயோ, என்ன ஆச்சு? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்பதான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ, இவர் விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். என்ன திவ்யா சொல்ற? அம்மா எங்க? ஜோதி எங்க? அத்தை ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. ஜோதி எங்க இருக்கான்னு தெரியல. ஆமாம், இப்போ உனக்கு யார் உதவிக்கு இருக்கா? நாங்க வேணா உடனே கிளம்பி வரோம். இல்ல, நான் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. சரி, துணைக்கு ஆள் இருக்காங்கல்ல? ஆளுங்களா இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? யாருக்கு என்ன?
அப்பா அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாரு. அப்பாவுக்கு எப்போ எப்படி எப்படி எல்லாம் கேட்கல மாமா. வா ஹாஸ்பிட்டல் கேட்கலாம். வா வா வா. டேய் முருகா கடையை பாத்துக்கடா. ஹலோ ஹலோ ஜோதி, எங்க இருக்க நீ? வீட்டை எப்படி திறந்து போட்டுட்டு எங்க போயிட்ட நீ? கடை இல்ல மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஐயோ மாமா இங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. ஐயோ அப்படியா? எப்படி நடந்துச்சு? நான் வீட்டை விட்டு வரப்ப நல்லா தானே இருந்தாரு. மாமா ஒண்ணும் ஆகலையே. உசுருக்கு ஏதாவது ஆபத்தா? இல்ல மூச்சு இருக்கு, ஆனா மயக்கமா இருக்காரு. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், நீ உடனே சீக்கிரம் வா. ஆ சரி திவ்யா, நான் உடனே வரேன். ஐயோ உசுறு வேற நெஞ்சு இருக்கே. மாமா என்னாச்சு? கிழவனை சரியா காலை வாரி விடலையோ? அவனோட தலை தரையில நங்குன்னு மோதின சத்தம் எனக்கு கேட்டுச்சு. மூச்சு இருக்கான்னு பார்த்தா அப்ப கூட மூச்சு பேச்சே இல்லையே. செத்துட்டான்னு நினைச்சா இப்ப உயிரோட இருக்கான் போல இருக்கே. ஒரு கட்டை எடுத்தனால நங்குன்னு அடிச்சிருக்கணுமோ? ஐயோ இப்ப கண்ணு முழிச்சுட்டானா என்ன பண்றது? போச்சு, எழுந்து பேச ஆரம்பிச்சுட்டானா அவ்வளவுதான், உண்மையை சொல்லிடுவானே. ஐயோ இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் போட்ட பிளான் எல்லாம், இந்த வீட்டுல நான் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் எல்லாமே பாலாயிடுமே. இப்ப என்ன பண்றது? இந்த சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அந்த ஆளை வந்து அவன் உயிரோடவே இருக்க கூடாது. எப்படி அவனை சாவடிக்கிறது? இப்படி மாட்டிக்கிட்டனே. வீட்டுக்காருக்கு என்னாச்சுன்னே தெரியல. உள்ள மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. போய் பாரு சுந்தரி. என்னாச்சு?